அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலானவங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. என்னவா இருக்கும் இன்ப நிதி விஷயம் அப்படின்னு சொல்லி. அது நம்ம அந்த செய்திகள நம்ம பகிர்ந்துப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு செய்திங்க. உண்மையிலேயே ஒரு மாரி உறுத்தலாவும், ரொம்பவும் வேதனையாகவும் இருந்துச்சு. நீங்களும் அந்த செய்தி பாருங்க. சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாம இருக்கலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சமூகத்துல நடந்த ஒரு சம்பவங்க. 80 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். மாலையில் நடைப்பயிற்சி சென்ற மூதாட்டியிடம் மது போதையில் அத்துமீறிய இளைஞர்கள். அது மது போதை அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. அவர் இப்ப அந்த மூதாட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்க. எப்படி எடுத்துக்கிறது? இந்த செய்தி எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 6 வயது சிறுமின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 12 வயது சிறுமின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். 2 கால உடைச்சு அப்படின்ற மாரி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். இப்ப 80 வயது மூதாட்டி அப்படின்னு கேள்விப்படுறோம். எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த போதை தாங்க. கட்டுக்கடங்காத போதை. தன்னிலை மறக்கக்கூடிய போதை. அந்த போதை பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட போதையாவும் இருக்குது. இவங்க விக்கக்கூடிய சாராயமாவும் இருக்குது. கஞ்சா போதை அப்படின்னு சொல்லி அதிமுகவின் பொதுச் செயலாளரும், முன்னாள் முதலமைச்சரும், எதிர்க்கட்சி தலைவருமாகிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அறிக்கையில, "இது கஞ்சா போதையால் நடந்த நிகழ்வு. இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொம்மை முதலமைச்சர் சும்மா இருக்கிறாரு" அப்படின்ட்டு மிக கடுமையான ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டிருக்காரு. அதாவது, "இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும், கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வர் இனியும் போதைப் பொருள் ஒழிக்கவோ, சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இனியும் துளியும் மக்களுக்கு இல்லை. 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, அவர்களே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை இந்த தமிழகத்தில் இந்த அரசு ஏற்படுத்தியுள்ளது." அப்படின்ற மாரியான அறிக்கை விட்டிருக்காரு. அதை அடுத்து அது இன்னும் பெரிய செய்தியாக இப்பொழுது உருவாகியிருக்குது. இதுதான் நான் முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு நெனச்ச செய்திங்க. அதைத் தொடர்ந்து நம்ம இன்ப அண்ணா விஷயத்துக்கு போயிரலாமா? அல்லது உதய அண்ணா விஷயத்துக்கு போயிரலாமா? ஆ உதய அண்ணா விஷயத்துக்கு போயிரலாம் முதல்ல. இன்ப அண்ணா அடுத்து வருவாரு. ஒரு ஆர்டரா வரணும்ல, பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும். அதை எடுத்து பார்த்துக்கங்க. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க வழங்க நேத்தே ஒரு ஒரு பேசும்போது சொல்றதுக்கு பதிலா சொல்லிட்டேன்னு சொல்லி வீட்ல சத்தம் போட்டாங்க. பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க சிவகங்கைக்கு சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட விளையாட்டு அரங்க விடுதி மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு அருந்தினார். இதுல என்னப்பா இருக்கு? ஆய்வு செய்றாரு. ஆய்வு செஞ்சு சாப்பிடுறாரு. இதுல என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த விடுதி மாணவர்களுடன் அமர்ந்து அவர் அருந்திய அந்த உணவை நாம் ஜூம் செய்து பார்க்கும்போது, சென்னையில இருக்கிறவங்கலாம் தெரியும். கீதம், சங்கீதா, இன்னும் நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல. அடையார் ஆனந்த பவன். இந்த மாரிலாம் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ல ஒரு ரூ. 150 ரூ. 190 ரூ. 200 ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி அல்லது போய் உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த பிளேட் எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குது அந்த விடுதி மாணவர்கள்லாம் அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுற அந்த பிளேட்டு. ஆப்பிள் பழம் ஸ்டிக்கர் கூட பிரிக்காம இருக்குது. முட்டை இருக்குது. துவையல் இருக்குது. அவியல் இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க. அப்படி ஒரு உணவு மாணவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காரு. இது மாணவர்கள் தினமும் சாப்பிடக்கூடிய உணர்வா? அல்லது துணை முதலமைச்சர் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நல்ல சாப்பாடு அந்த மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குதா? அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுன்ற வார்த்தையுடைய அர்த்தமும் எல்லாருக்கும் தெரியும். ரைட்டா? சரி ரைட்டு. இப்ப மாணவர்களோடு உணவு அருந்தி ஆய்வும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஆய்வு போற இடத்துலயும் போய் ஆய்வு பண்ணியிருக்காருன்னு சொல்லியும் செய்தி வந்திருக்குது. சும்மா கிறுகிறு கிறுகிறுன்னு சுத்திட்டு இருக்கிறாரு. என்னவா இருக்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் என்ன? அப்படின்னு ஆழ்ந்து யோசிக்கும்போது, சட்டென்று உதயமானது ஒரு யோசனை. இப்பத்தான் முதலமைச்சர் இங்க பழங்குடி மக்களுக்கு செய்யற நன்மைகளை எல்லாம் பாராட்டி, ஆப்பிரிக்காவுல டான்ஸ் போட்டு அவருடைய போட்டோவ வச்சு ஆடி இருக்கிறாங்கல்ல. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது அடுத்து இப்ப இவரு, சின்னவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சாப்பிடுற இடத்துல இருந்து ஆய்வு போற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய புகழ வேற எங்கேயாச்சும் போய் பரப்பணும். இன்னும் நல்லா ரொம்ப கஷ்டப்படுற நாடுகள் எங்கேயாச்சும் இருக்கிறவங்க கிட்ட போய் இந்த போட்டோவெல்லாம் காட்டி, "இங்க பாரு எங்க நாடு எப்படி இருக்குது. எங்க நாட்டுல மாணவர்கள் சாப்பிடுற அந்த சாப்பாட்ட பாரு. அந்த தட்ட பாரு. அதுல இருக்கிற ஐட்டங்கள பாரு. வாய் ஊறுதா? கண்ண பறிக்குதா? இப்போ ஒரு வீடியோவ போடு. இந்தா புடி $33" அப்படிங்கிற மாரி எதையாச்சும் அடுத்து ஒண்ணு கூடிய விரைவில் வர வைக்கிறதுக்காகத்தான் இப்படியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருப்பதாக பேசுகிறாங்க. இருக்கும். அது அப்புறம் பார்ப்போம். அடுத்து நம்ம சின்னவருடைய செய்திக்கு போயிருவோம். கலைஞர் டிவியில் இன்ப நிதிக்கு பொறுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் பேரனும், துணை முதலமைச்சர் உதயநிதியின் மகனுமாக தெரியுங்க. இது கூடவா தெரியாது? அவரு ஏகப்பட்ட ஃபேமஸ் ஆனவருங்க. இன்னும் இப்பதான் அறிமுகப்படுத்துறீங்க எங்களுக்கு இன்ப நிதி. வயது 21 அப்படின்னு சொல்லி. அவரெல்லாம் ஜல்லிக்கட்டுலயே எப்பேர்ப்பட்ட ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. வந்தாருல்ல ஜல்லிக்கட்டுக்கு ராஜா வீட்டு கன்னுக்குட்டி. வந்து பார்த்துட்டு இருந்தாருல்ல அங்க ஓடுற காளைகள் எல்லாத்தையும்.
கருணாநிதியின் பிறந்த நாளான கடந்த 3ஆம் தேதி கலைஞர் டிவியின் நிர்வாக பொறுப்பில் சேர்ந்துள்ளார். இவர் தினமும் காலை 11 மணிக்கு அலுவலகம் வந்து பாருங்களேன். உங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்குமா? காலையில 11 மணிக்கு ஆபீஸுக்கு போனா போதுங்க. 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. அது இருக்கும்ல. 2 மணி நேரமா கூட எடுத்துக்கலாம் நம்ம ஆபீஸ். காலை 11 மணிக்கு அலுவலகம் வந்து மாலை 5:30 வரை பணிபுரிவதாக தகவல் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்குது. சரி, இந்த செய்தியை உறுதி செய்யுமாறு நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம்னா, காலையிலேயே சொல்லி வச்சிருந்தோம் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு நமக்கு ஒரு சோர்ஸ் மூலமா வந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாப்பா இது உண்மை செய்தி தான். அவர் வந்து இப்போதைக்கு வந்து அதெல்லாத்தையும் போய் அலுவலகம்லாம் இதுதான் ஆபீஸா? இப்படித்தான் ரன் ஆகுமா? ஓ அங்கிள் நீங்களாம் இந்த வேலையை தான் பண்றீங்களா? யார் அது பழைய செந்தில்வேல் அங்கிள் நீங்க எங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க வேலையும் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இப்பயே கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கிறதாக கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அது போக இந்த முன்னெடுப்பை முன்னெடுத்தது பாட்டியார் அவருடைய பாட்டியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் விரும்புவதாகவும், மேலும் அவருக்கு வெறுமனே போயிட்டு அங்க இருந்துகிட்டு வேலைகள் எல்லாம் வந்து பார்வையிடுறது இதெல்லாம் செய்யறது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்லயும் அவருடைய பேரை சேர்க்க சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தி வந்து, இவ்வாறாக தன்னுடைய 21வது வயதிலேயே பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்து விட்டார் இன்பநிதியார். அவரை இனிமே அப்படிதான் சொல்லணும். மொட்டையா இன்பநிதி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அடிச்சு புடுவோம் பார்த்துக்கோங்க. ஆமா, இது ஒரு விஷயங்க. இப்படியெல்லாம் செய்திகள் மலமலன்னு பரவிட்டு இருக்கும்போது உடன்பிறப்புகளுடைய மனநிலை இந்த விஷயத்துல என்ன இருக்குது? நான் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போறேங்க. 2016, 17 காலகட்டம்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வரல. அப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறோம். பயங்கர நேர்மையா பேசுவோம் அந்த டைம்லலாம். உங்களுக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு திமுகவுடைய நிகழ்வுல ஒரு உள்ளரங்க நிகழ்வுல அந்த பின்னாடி ஒரு பேனர் மாதிரி வைப்பாங்க இல்லையா மேடைக்கு பின்னாடி. அதுல குட்டியா உதயநிதி அவர்களுடைய போட்டோவை வச்சுட்டாங்க. அதுக்கு டென்ஷன் ஆனாங்க பாருங்க உடன்பிறப்புகள். அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ட்விட்டர்ல குறுக்கு நெருக்கமா ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள தான். என்னங்க இது? என்னங்க நடக்குது? மறுபடியும் வாரிசு அரசியலா? ஐயய்யோ! நம்மள பத்தி என்ன பேசுவாங்க? நம்ம மரியாதை என்ன ஆகுறது? நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு உடனே அப்பாலஜைஸ்லாம் வருது கட்சியில இருந்து. சரி தெரியாம நடந்துருச்சு. விடுங்க. உதயநிதி மன்னிப்பு கேட்கிறாரு. தெரியாம நடந்துருச்சு. விடுங்க. இது மாதிரிலாம் இனிமே நடக்காதுங்க. நான் எங்கங்க அரசியல் வாரிசு அரசியல் நான் எப்போ சொன்னேன்? அப்படின்ட்டுலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நான் பொய் சொல்லல. இருக்கு. வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் தேடி எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோல காட்டுறேன். இல்ல முடிஞ்சா இந்த வீடியோல சேர்க்கிறேன். பார்த்துக்கங்க. அப்படிலாம் இருந்தவங்க இப்ப பாருங்க இன்பநிதியார் வந்துட்டாரு கலைஞர் டிவி பொறுப்புக்கு. என்னங்க இவ்வளவு லேட்டு? என்ன 21 வயசு வரைக்கும் என்ன சின்னவர் வந்து வந்து நீங்க இன்னும் இறக்கி விடாம இருக்கிறீங்க? இன்னும் 4 வருஷம் ஆச்சு நம்ம வந்து இப்பதான் வர்றதா? இவ்வளவு லேட்டா தான் வர்றதா? வாங்க அப்படின்னு துண்ட எடுத்து அப்படி தொடச்சு விட்டு உட்காருங்க. அப்படின்ற ரேஞ்சில வந்து ஆல்ரெடி டியூன்டா இருக்கிறாங்க நம்ம உடன்பிறப்புகள் அப்படின்னும் நம்ம கேள்விப்படுறோம். எப்படியோ உடன்பிறப்புகள் சந்தோஷமா தான் மகிழ்ச்சி. சில பல மூத்த உடன்பிறப்புகள் தாத்தாவோட தாத்தா காலத்து உடன்பிறப்புகள்லாம் இன்னும் இருக்கிறாங்கல்ல. அவங்கெல்லாம் கூட நான் வந்து இன்பநிதியாருடைய அமைச்சரவையில இருந்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிரும். அடுத்த வாட்டி திமுக ஜெயிச்சா கிடைச்சிரும் போல தான் தெரியுது. இது ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு இனிப்பான ஒரு செய்தி உடன்பிறப்புகளுக்கு இருக்கட்டும். அதோட சேர்ந்து இந்த இப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இன்பநிதியார் கடந்து வரக்கூடிய பாதை, அதாவது கடக்கவிருக்கும் பாதை. டிவியில் பொறுப்பு முதல் ஸ்டெப்பு. அடுத்து சினிமாவில் நடிப்பு, தேர்தல் பிரச்சாரம் செய்தல், கட்சியில் நான் கடைசி தொண்டன் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. அது வந்து அவங்க தாத்தாவுடைய அப்பா கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே பரம்பரையா ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் இதுதான். டிவி சினிமாவில் நடிச்சுட்டு டிவியில் அப்படி எல்லாம் இருந்துட்டு தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க கெஸ்ட் மாதிரி வந்து. அப்போ வந்து என்னங்க அரசியலுக்கு எதுனா வாரிசா வரீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா, ஐயோ ஏங்க எத்தனையோ சீனியருங்க அங்க பாருங்க, அந்த உடன்பிறப்பை பாருங்க, வேர்வையை தொடச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு பாருங்க, அவரை விடவாங்க நான் பெரிய ஆளு, கட்சியில் கடைசி தொண்டன் அப்படின்ற மாதிரி சொல்றது. டக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவர், அடுத்து துணை முதல்வர் இதெல்லாம் தான் அவருக்கு வந்து அவர் அடுத்தடுத்து போகக்கூடிய செக் போஸ்ட்டுகள். அந்தந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் கடந்து தான் அவர் அந்த ஸ்டேஜுக்கு போவாருன்னு சொல்லி மிக வலுவாக நம்பப்படுகிறது. உண்மையிலேயே இன்னைக்கு உடன்பிறப்புகளுக்கு உற்சாகமான நாள் தாங்க. காலையில பார்த்தா ஆப்பிரிக்க பெண்கள் நடனம் சம்பந்தமா கேள்விப்படுறோம். மதியானம் பார்த்தா உதயநிதி அவர்களுடைய அந்த ஆய்வுகள் பத்தி எல்லாம் பாக்குறாங்க. சாயந்தரம் பார்த்தா இன்பநிதி அவர்களுக்கு கலைஞர் டிவி பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரே உற்சாகம் தான். அப்புறம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மணி 10 ஆவறதுக்குள்ள கிறுகிறுன்னு கிளம்பி போய் விறுவிறுன்னு கிளம்பி போய் ஒரு வீரனை போட்டு
வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ற வழிய பாருங்க. மிச்சத்த நாளைக்கு பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.